பிராக்டிஸ் மேட்ச்ல பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 51 ரன்னுக்கு ஆல் அவுட். இப்ப எல்லாருக்குமே ஒரே நினைப்பு தான் இருக்கும், சத்தியமா பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெயிக்காது. அதுவும் இல்லாம இது பங்களாதேஷோட சொந்த மண்ணு கிடையாது, ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணு. அப்படி இருக்கும்போது இவங்களால ஜெயிக்க முடியுமா? நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைச்சிருப்போம். இந்த மேட்சை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. WTCல பங்களாதேஷுக்கு எதிராக அந்த சீரீஸையே வென்றெடுத்து ஒரு பக்கம் அசால்ட்டா ஃபைனலிஸ்டா வந்து நிப்பாங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த இடத்துல எல்லாமே மாறி போச்சு. அதாவது சிங்கத்தோட கொகைக்கு மான் போச்சுன்னா கண்டிப்பா சிங்கத்துக்கு பெரிய வேட்டை தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். இதுக்கு மேலாம் மானால தப்பிக்கவும் முடியாது, குகைக்குள்ளார போயிட்டு தானா மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த குகையோட கதவை மானே இழுத்து மூடிட்டு வாடா 2-1 பார்த்துப்போன்னு சொல்லிட்டு 198 ரன்னுக்கு டே 1ல 53 ஓவர்ல மொத்த பேரைய தூக்கி ஆஸ்திரேலியாவை அடக்கம் பண்ணிருக்காங்க. ODI சீரீஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீல உடைச்சதுனாலதான் ஸ்குவாட்ல மெயின் பிளேயரா மொத்த பேரையும் பார்த்து இறக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா காரணங்க. அதாவது கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க், ஸ்மித், யபா யாருக்கும் ஓய்வு கிடையாது. WTC வேற பக்கத்துல வந்துருச்சு. நீங்க எல்லாருமே வாங்க, பங்களாதேஷ்காரன் செமையா விளையாடுறான்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க. நீ மொத்த பேரையா கூட்டிட்டு வா, பெரிய பெரிய ஜாம்பானவரை கூட்டிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த முறை 198 இவங்க ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ஜார்வின்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். கொஞ்சம் கூட யோசிக்காம பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. சரி அழகா விளையாடுவோம்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட்டும் வெதரால்டும் களத்துக்கு வராங்க. அப்படி களத்துக்கு வந்த உடனே பங்களாதேஷ்காரங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. போலிங்க போட்டு இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் 2 ஸ்விங்கையும் போட்டு 2 பேரையும் திணறடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேட்ல ஏடா கூடமா மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம 12வது ஓவர்ல ஹசன் முகமது அழகா போட்டாருங்க. 23 ரன்ல வெதரால்டு காலி. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பெல் 14வது ஓவர்ல அதே ஹசன் முகமது என்ன பண்றாருன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு இன்ஸ்விங்க போட்டாரு. பால் ஏடா கூடமா எட்ஜில பட்டு போல்டு, அதாவது கில்லி மேல பட்டு எகுருது. நெக்ஸ்ட் என்ன, ஸ்மித் வந்த உடனே 2 ரன்ல பெவிலியன் போக வேண்டியவர். ஆனா அவருடைய கேட்ச ஸ்லிப்ல நிக்கிறவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேட்ச். ஆனா இந்த முறை மாற்றம் என்னன்னா ஸ்மித் குடுக்கல, லவிஷன் குடுக்குறாரு. எபடாட் ஓவர்ல 1 ரன்ல அவரும் பெவிலியன் போயிட்டாரு. கிரீன் IPL தான் சொதப்புவாருன்னு பார்த்தா இன்டர்நேஷனல்லயும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. அதாவது ஆஸ்திரேலியாவிலயும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல டஸ்கின் வீசினார்ல, அந்த ஓவர்ல அழகா கேட்ச் கொடுத்துட்டு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. டஸ்கின் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுறாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லாம் பாம்பு டான்ஸ் ஆடுறதுல பெரிய ரகம். இப்ப ஏதோ புதுசா மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு வேற மாதிரி நக்கல் பண்ணி ஆடுறாரு. டே 1ல ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. 74 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்துடுறாங்க. இழந்த உடனே ஆஸ்திரேலியாவுக்கு முழுசா பதற்றம் வருது. அந்த பதற்றத்துல விக்கெட் விடாம இருக்கணும். ஒரு பக்கம் 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டா மட்டும்தான் பெரிய ஸ்கோரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுக்க முடியும். செகண்ட் செஷன்ல எப்படியாச்சும் டீம் மேல நிறுத்தணும்ன்றதுக்காகவே ஸ்மித்தும் அலெக்ஸ் கேரியும் களத்துக்கு வராங்க. 2 பேருமே பொறுமையான ஆட்டத்தை ஆடுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும்ல, இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, சாம்பியனா வேற இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டி கொஞ்சமாச்சும் மேல நிறுத்தணும்ல, அதே வகையில தான் இவங்க 2 பேருமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அலெக்ஸ் கேரியால முடியல. 19 ரன்ல பெவிலியன் போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர் 12 ரன்ல காலி ஆகுறாரு. எக்ஸ்பீரியன்ஸை காட்டி கமின்ஸாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பாருன்னு பார்த்தா அவரும் 9 ரன்ல காலி. ஸ்டார்க் இந்தியாவுக்கு எதிராக பெருசா அடிச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துல 1 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. ஆக மொத்தம் இந்த செஷன்ல 183 ரன்னுக்கு 8 விக்கெட் போயிடுச்சு. அதாவது இந்த ஒரு செஷன்ல மட்டும், செகண்ட் செஷன்ல மட்டும் 109 ரன்னுக்கு 4 விக்கெட் காலி. ஸ்மித் மட்டும் களத்துல இருக்கிறாரு. அடுத்த செஷன் ஸ்டார்டிங்ல இப்ப 2 பேருக்குமே 2 போட்டி. ஸ்மித்தும் ஓரளவுக்கு ரன்னை சதம் அடிக்கணுமோ இல்ல ரன் அடிக்கணுமோ 2த்துல 1. இன்னொரு பக்கம் ஹசன் முகமது இவரோட விக்கெட் எடுக்கணும்னு ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட ஓவர் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பேட்டில் ஜெயிச்சது 71 ரன்ல ஸ்மித் அழகா விக்கெட் எடுத்து பெவிலியன் அனுப்பிட்டாரு ஹசன் முகமது. நெக்ஸ்ட் என்ன, 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஹேசல்வுட், லயன். இவங்க 2 பேர்ல எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல விழுந்துருவாங்க. நினைச்ச மாதிரியே லயன் வந்து 7 ரன்ல காலி ஆயிடுறாரு. ஆக மொத்தம் 198 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க ஆஸ்திரேலியா. இப்போ பங்களாதேஷ் தரப்புல இருந்து 17 ஓவர் வீசி இருக்கிறாரு ஹசன் முகமது. 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, 55 ரன் கொடுத்திருக்கிறாரு. டஸ்கின் 16 ஓவரை வீசி அதே மாதிரி 55 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹெபராட் அவர் ஒரு 11 ஓவரை வீசி 39 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இது மொத்தமே 10 விக்கெட். ஆக மொத்தம் ஆஸ்திரேலியா 198 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7 மேட்ச் என்னமோ விளையாடி இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதுதான் முறையா குறைவான ஸ்கோர் அடிச்சிருக்கிறது. ஆக்சுவலா டே 1ல இந்த நாள் முடியவே இல்லை. 53 ஓவருக்கெல்லாம் இவங்க ஆல் அவுட் ஆன உடனே மீதி ஓவரை பங்களாதேஷ்காரங்க ஆடணும்ல, நினைச்ச மாதிரியே 2 பேர் களத்துக்கு வராங்க ஓபனர்ஸ். அப்படி வந்த உடனே இப்ப ஆஸ்திரேலியாவே 198க்கு ஆல் அவுட் ஆகுதுன்னா அவங்களுடைய மண்ணுல கண்டிப்பா பங்களாதேஷ் ஒரு 50-100க்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான பந்து வீச்சாளர்கள் லைன் அப் இந்த இடத்துல இருக்குது. லயனு,
கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் இவங்களை பார்த்தாலே பேரை கேட்டாலே இவ்வளவு பயம் வருது. பால போட்டா எந்த அளவுக்கு பயம் வரும். அதுவும் லைனா வருவாங்க. ஒருத்த போனா இப்ப இவன் ஓவர்ல ஆடக்கூடாது, அடுத்த ஓவர்ல ஆடிக்கலான்ற ஒரு நினைப்பே வராது. எல்லாரும் ஓவர்லயுமே வச்சுதான் ஆட முடியும், பயந்துகிட்டு தான் ஆட முடியும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த 4 பேரையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல என்ன தெரியுமா தோணுது, இந்த ஷத்மேன் மட்டும் 20 ரன்ல ஸ்டார்க்கோட ஓவர்ல காலியான உடனே சரிடா ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் விக்கெட் விழப்போகுதுன்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த நாள் முடிகிற வரைக்கும் மோமினோடும் சரி, இன்னொரு பக்கம் டன்சீரும் சரி, 2 பேருமே விக்கெட் கொடுக்காம 4 பேரையும் பொழந்து கட்டுறாங்க. 96 ரன் அடிக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த நாள் முடியும் பொழுது ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 96 ரன் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே 2ல ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம்ல அந்த பயம் இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா மோமினலும் இன்னொரு பக்கம் டன்சீடும் 2 பேரும் கன்சிஸ்டன்சியா ஸ்கோரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பத்தாததுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 4 பேர் திணறிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திணற வச்சுதான் அந்த இடத்துல பிளஸ் பாயிண்ட். அவங்க கிரீன், வெப்ஸ்டர் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லபுஷேன்லாம் கடைசி நேரத்துல கொண்டே வந்துட்டாங்க. பார்ட் டைம் பவுலரையும் போட வைக்கணும்ல. இவங்க 4 பேர் மட்டுமே தொடர்ச்சியா போட முடியாது. விக்கெட் விழுந்தா கண்டினியூஸா போட வைக்கலாம். இங்கதான் விக்கெட்டே விழலையே, என்ன பண்ண முடியும்? ஆகையினாலதான் அவங்கள எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு இவங்களும் பேட்டிங் ஆடி இருக்கிறாங்க. 49 ரன்ல மோமினல் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போறாரு. அதாவது ஹேசல்வுட் ஓவர்ல கீப்பர் கேட்ச் ஆகுறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் முடியும் போது, ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் பொழுது 85 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா. மோமினல் போனதும் ஷாண்டோ வந்தாரு. அவர் தான் கேப்டன் பங்களாதேஷுக்கு. இவர் விக்கெட் ஆயிடுவாருன்னு நினைச்சா இவரும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாரு டான்சிட் கூட. அவர் என்ன பண்றாருன்னா 188 பால்ல தன்னுடைய சதத்தை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு சதம் அடிச்ச பிளேயர்ன்ற ஒரு பேரையும் பங்களாதேஷ் தரப்புல வாங்குறாரு. ஆனா அவர் அடிச்ச விதம் கண்டிப்பா ஆஸ்திரேலியா போலிங் லைனப்ப பயமுறுத்தி இருக்கும். ஆனா அவரும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கல. 100 அடிச்சிடுமா அதுவே போதுண்டா, உங்களுக்கு எதிராக இது பண்ணதே பெரிய விஷயம் சொல்லிட்டு 101 ரன்ல லயன் கிட்ட பெவிலியன் போயிட்டாரு. நெக்ஸ்ட் முஷ்பிகர் வராரு. இன்னொரு பக்கம் ஷாண்டோவும் இருக்கிறாரு. ஷாண்டோ அதிரடி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. முஷ்பிகர் நல்லா சப்போர்ட் பண்றாரு. அவரும் ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஷாண்டோவும் 50 அடிச்சதுமே இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. செகண்ட் செஷன் முடியுது. 3 விக்கெட்டை இழந்து 286 ரன் அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த செஷன்ல, இந்த செகண்ட் செஷன்ல ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழக்கிறாங்க. 105 ரன் அடிக்கிறாங்க. தேர்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஆஸ்திரேலியா போலர்களுக்கு சரியான பிரஷர். ஏன்னா பங்களாதேஷோட போலர்கள் 53 ஓவர்ல டே 1ல 2 செஷன்ல மொத்த பேரையும் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க டே 2ல செகண்ட் செஷனுக்குள்ளார ஆல் அவுட் பண்ணல. இருந்தாலும் அடுத்த செஷன்லயாவது நம்ம ஆல் அவுட் பண்ணணும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல ரொம்ப மும்முரமா களத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே ஹேசல்வுட், ஷாண்டோ 84 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அவருடைய விக்கெட் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்க் வந்தாரு. ஸ்டார்க் வந்ததுமே புதுசா வந்த பேட்ஸ்மேன் தாஸ 0 ரன்ல காலி பண்ணி வெளியே அனுப்புனாரு. அடுத்ததா இந்த இடத்துல முஷ்பிகர் ரொம்ப திறமையா விளையாடிக்கிட்டு இருந்தாரு. 36 ரன்ல கமின்ஸ் அவுட் எடுத்து பெவிலியன் அனுப்புனாங்க. மொத்தமா 20 ரன் இந்த தேர்ட் செஷன்ல அடிக்கிறதுக்குள்ளார 3 விக்கெட்டை காலி பண்ணிருக்காங்க. இதுதான் ஆஸ்திரேலியா படையோட பழைய ரூட். ஆனா அடுத்த விக்கெட்டை ஆஸ்திரேலியாவால சுத்தமா எடுக்க முடியல. வெப்ஸ்டர் வந்தாரு, லபுஷேன் வந்தாரு, ஹேசல்வுட் வந்தாரு, கமின்ஸ் வந்தாரு, ஸ்டார்க் வந்தாரு. ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. கிடைச்ச கேட்சையும் விட்டுட்டாங்க. அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மெஹதி ஹாசனும் சரி, இன்னொரு பக்கம் ஹசன் முகமது, இந்த 2 பேரும் சேர்ந்து 43 ரன். எத்தனாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்? ஆல்ரெடி 6 விக்கெட் காலி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 8வது விக்கெட் பார்ட்னர்ஷிப். இந்த சிச்சுவேஷன்ல 2 பேரும் 43 ரன் அடிச்சிருக்காங்க. ரொம்ப திறமையா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இந்த செஷன்ல மட்டும் இவங்க அடிச்சிருக்கிற ஸ்கோர் என்ன தெரியுமா? 65 ரன். ஆஸ்திரேலியா 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மொத்தமா 6 விக்கெட்டை இழந்து 351 ரன் அடிச்சு இந்த இடத்துல பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவுக்கு 153 ரன் அடிச்சு லீடு கொடுத்திருக்காங்க. என்னதான் இந்தியா WTC ஃபைனலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய சிச்சுவேஷன் வச்சு சொன்னாலும் ஆஸ்திரேலியாவை இந்த இடத்துல பங்களாதேஷ் தோக்கடிச்சு, வாங்கப்பா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க ஜெயிக்கலனாலும் அட்லீஸ்ட் இவங்களை தோக்கடிச்சாவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை உண்டாக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் கிளியரா தெரியுது. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நம்ம கூட ஈடு கொடுத்து அந்த டேபிள்ல மேல கீழே தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா கூட பங்களாதேஷ் ஜெயிப்பாங்களா இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்பேக் கொடுத்து பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா தோக்கடிப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.